மேடம் நீங்கள் வாதாடினீங்கன்னா அது தேவைப்பட்ட ஆதாரம், அது என்னென்ன சாட்சியெல்லாம் வேணுமா, அது எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். மாப்பிள்ள, முருகன் தான் தப்பே பண்ணலையே, அதுக்கு எதுக்கு ஆதாரம்? தப்பு செஞ்சவங்கள செஞ்சாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு தானே ஆதாரம். ஆனா இப்படி செய்யாத ஒரு தப்ப நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு ஆதாரம்? அப்படி இல்லை, அது சட்டம் அப்படிதான். இப்போ ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சிருக்கான்றது நிரூபிக்கணும்னா அதுக்கு சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தன் தப்பு செய்யல நிரூபிக்கணும் கூட அதுக்கும் சாட்சி வேணும், அதுக்கும் ஆதாரம் வேணும். அது ஏதாவது ஒரு எவிடன்ஸ். அது எவிடன்ஸ்னா எந்த மாதிரி வேணும்? இல்ல அஞ்சலி, இப்போ வந்து நமக்கு தெரியும் முருகன் மச்சான் அந்த சம்பவம் நடந்த இடத்துல அவர் இல்ல, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இல்ல, அவர் வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. இப்ப கல்யாண மண்டபத்தில் இருந்தார்ல. இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, இது வந்து கோர்ட்ல வெறும் நம்ம வாயால சொன்னோம்னா அது ஒத்து வராது. இதுக்கு ஆதாரம் வேணும். இப்ப அவர் அங்க இல்ல, அவர் வேற ஒரு ஊர்ல இருந்தாரு, அந்த ஊருக்கு போன டிக்கெட்டு இல்ல, அவர் இன்னொரு இடத்துல படம் பார்த்துட்டு இருந்தாரு, அப்ப சினிமா டிக்கெட்டு இல்ல, இப்ப இந்த ஹோட்டல்ல இருந்தாரு, அந்த ஹோட்டல்ல தங்கின அந்த பில்லு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கோர்ட்ல கொடுத்ததான். இப்ப அதுக்கு எங்க போவோம் நம்ம? இல்ல வெற்றி, இது என்னைக்கோ நடந்த சம்பவம். அன்னைக்கு இருந்த எவிடன்ஸ் எல்லாம் இப்ப எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? அது கலெக்ட் பண்ணி தான் ஆகணும் மேடம். சட்டத்துக்குலாம் வந்து வெறும் வாயிலெல்லாம் சொன்ன வேலைக்கு ஆகுது. ஒரு எவிடன்ஸ் இருக்கு மாமா. என்ன? அன்னைக்கு மண்டபத்துல கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போது அண்ணன் எங்க கூட தான் இருந்தாரு. கல்யாண வீடியோ எடுத்தவங்க அதுல அண்ணனோட கிளிப்பிங்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சா ஏதாவது க்ளூ கிடைக்குமாமா? கண்டிப்பா கிடைக்குமா? ஆமாங்க. நல்ல ஐடியா அஞ்சலி. இப்போ அந்த இது வீடியோ இருக்கா? கல்யாணம் பாதியிலே நின்னு போனதுனால நாங்க அத வாங்கலையா? சரி, யார் எடுத்தா? அது அந்த வீடியோ யார் எடுத்தா? அது அவரு. என்ன சொல்ற மீனா? ஆமா, துளசி உங்க அண்ணன் சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ ரீஓபன் பண்ண வச்சிருக்கா. இப்ப கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கா? இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த துளசியோட அண்ணன் முருகன் இருக்காருல்ல, ஆமா, அவரு நான் தான் குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. முருகனா? ஏய், அவங்க வீட்ல வாய் பேச முடியாம இருப்பாரு அவரா? ஆமா மீனா, விபத்து நடந்த அன்னைக்கு அவர் மண்டபத்துல தானே இருந்தாரு. அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மோனிகா, முட்டாள் மாதிரி பேசாத. விட்டா நீயே போய் முருகனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் வெளியில கூட்டிட்டு வந்துருவ போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் அவர் இந்த கேஸ்ல அப்பாவி தானே மீனா. மோனிகா, உனக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? உன் அண்ணனோட பணத்தை சுருட்டிக்கிட்டு அவரோட குழந்தையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த துளசி உனக்கு எவ்வளவு பாடுபடுத்தினா. உன் அண்ணன் அவரோட சொத்தை எல்லாம் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. அந்த குழந்தை வளர்ந்த ஆளாகி இந்த சொத்தெல்லாம் தனக்கு வேணும்னு கேஸ் போட்டா நீ என்ன ஆவேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் அந்த சொத்து எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த குழந்தை உன் கைக்கு வந்தா மட்டும்தான் அது நிரந்தரமா இருக்கும். இத நீ மறந்துடாத. பேபி, நமக்கு கெட்டது நினைக்கிற குடும்பத்துல இருந்து ஒருத்தன் கோர்ட்ல குற்றவாளியா நிக்கிறதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவன் ஜெயிலுக்கு போட்டோம், நம்ம வெளியே பார்ப்போம். ஆனா அவ்வளவு ஈஸியா அவன் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டான். அவனை காப்பாத்துறதுக்காகவும் அந்த கேஸ உடைக்கிறதுக்காகவும் துளசி வெளியில போராடிட்டு இருக்கான். மீனா, இப்ப நான் என்னதான் செய்யணும்? அந்த துளசி மேல நீ ஒரு கேஸ் போடு. எப்படி? புரிஞ்சுதா? பேபி, நான் கூட இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. நீ இந்த மாதிரி யோசிச்சாதான் மீனாட்சி ஆயிருப்பி. சரி, ஓகே மீனா, நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன்.
ப்ரொசீட். மோனிகா ஜெகன், மோனிகா ஜெகன், மோனிகா ஜெகன். வணக்கம் ஐயா. ஏமா ஏன் இந்த கேஸ ஃபைல் பண்ணீங்க நீங்க? இதோ நிக்கிறாங்களே துளசி, அவங்களும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து பிளான் பண்ணி எங்க அண்ணனை கொன்னு இருக்காங்க. மோனிகா, யுவர் ஆனர், இவ போய் சொல்றா. நான் போய் சொல்றேன்னா, இது வரைக்கும் நீங்க போட்ட டிராமால பொறுத்துக்கிட்டு கண்டும் காணாம இருந்தேன்ல, நீங்க அப்படிதான் பேசுவீங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யுவர் ஆனர், துளசி எங்க அண்ணனோட கம்பெனில ஒரு எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பவே எங்க அண்ணன் மேலயும் எங்க அண்ணனோட சொத்து மேலயும் அவங்களுக்கு ஒரு கண்ணு. எப்படியோ பேசி மயக்கி எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் அவங்க வலையில விழ வச்சிருக்காங்க. அவங்களும் இவங்க சுயரூபம் தெரியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட், சேர்ந்து வாழணும். பிடிக்காத ஒரு வாழ்க்கைய யார் தான் வாழ்வா? அதனாலதான் கல்யாணத்தன்னைக்கு இதோ நிக்கிறாரே முருகன், இவங்களோட அண்ணன் இவர்கிட்ட சொல்லி ஆளை செட் பண்ணி என் அண்ணனையும் என் அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க.